அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜீவஹிம்சை செய்யலாமா? இது தொன்று தொட்டு நடந்து வரும் ஒரு விவாதம். ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு பிரிவினரும் அவரவர் கொள்கைக்கு ஏற்ப பேசுவர். அனிமல் புரொடெக்ஷன் ஆக்ட் என்பது பிராணிகளின் ரட்சணத்துக்கென்றே உள்ளது. இதில் சைவ உணவு உண்பவர் ஒரு மாதிரியும் அசைவ உணவு உண்பவர் ஒரு மாதிரியும் பேசுவர். இந்த பேச்சுக்களுக்கு இடையில் நம் சம்பிரதாய வழக்கங்களை பற்றியும் பிராமணர்களை பற்றியும் வம்புக்கு இழுக்காமல் இந்த உரையாடல்கள் இருக்கவே இருக்காது. இவர்களாலும் இருக்க முடியாது. இப்படித்தான் ஒருமுறை ஒரு உரையாடல் பொழுது ஒருவர் சொன்னார், நீங்கள் கூடத்தான் யாகம் யஜ்ஞம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பிராணிகளை பலி கொடுக்கிறீர்கள். இதெல்லாம் ஜீவஹிம்சை கிடையாதா? இதெல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடியதா என்று. அதற்கு மற்றொருவர், ஆமாமாம், அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பல ஜீவஹிம்சைகள் நடந்துள்ளது என்று மேலும் தவறாக பல விஷயங்களை தவறாக பேசினார். நம்மில் பலருக்கே கூட இது குறித்து எல்லாம் தெளிவான ஞானம் இல்லை. ஜீவஹிம்சை செய்யலாமா என்பது குறித்து ஸ்ரீ மகாபெரியவா காஞ்சி பரமாச்சாரியால் தெளிவாக நம்முடைய ஐயங்களை போக்கும் விதத்தில் மட்டுமல்லாமல் தவறான பிரச்சாரங்களை குறித்தும் ஆணி அடித்தால் போல் சொல்லியுள்ளார். கேட்டு நாமும் தெளிவடைவோம். யாகம் என்பது மந்திரம், தேவதை, ஹவிஸ் என்று 3 ஸ்வரூபமாக உள்ளது. அவைகளுள் மந்திரம் என்பது வாயால் சொல்லப்பட வேண்டும். தேவதையை மனசால் தியானம் செய்ய வேண்டும். ஹோமம் செய்வதற்கு முக்கியமாக வேண்டிய திரவியமே ஹவிஸ். அது காரியத்தில் ஆகூதியாக அக்னியில் செலுத்தப்பட வேண்டியது. இவ்வாறு மனோ, வாக், காயம் என்ற 3ம் ஒருமுகப்படுத்த பெறுகின்றன. ஹவிஸில் நெய் முக்கியம். வெறும் நெய்யே ஹோமம் செய்யப்படுவது மட்டுமன்றி வேறு எதை ஹோமம் செய்தாலும் அதை நெய்யால் சுத்தி செய்தே ஆகுதி பண்ண வேண்டும். பல யாகங்களில் ஆகுதியாக பிராணிகளின் வப்பையை கொடுக்க சொல்லியிருக்கிறது. யஜ்ஞம் பண்ணுவது பாபமா புண்ணியமா, மிஸ்ரமா, அதாவது இரண்டும் கலந்ததா? மத்வாச்சாரியர் பசுவை கொன்று யாகம் பண்ணக்கூடாது, மாவால் பசுவின் வப்பையை போல் பண்ணி ஆகுதி பண்ண வேண்டும் என்று கருணையால் ஏற்பாடு பண்ணினார். பசு என்றால் மாடு என்று அர்த்தமில்லை. எந்த பிராணிக்கும் சமஸ்கிருதத்தில் பசு என்றே பெயர். அசுத்தமிதி சேத் ந சப்தாத் என்று பிரம்மசூத்திரம் சொல்கிறது. ஆத்மஞான அங்கமாக சாட்சாத் வேதமே விதித்தது யஜ்ஞம். இது அசுத்தமான கர்மாவாக எப்படி ஆகும்? அசுத்தம் என்று நாம் தீர்மானம் பண்ணுவதும் நல்லது கெடுதல் என்று தீர்மானம் பண்ணுவதும் எதனாலே? சாஸ்திரங்களை கொண்டு நாம் செய்கிறோம். வேதந்தான் பெரிய சாஸ்திரம், வேதந்தான் பெரிய பிரமாணம். யஜ்ஞம் சப்தம் எனப்படும் வேத பிரமாணத்திலேயே ஏற்பட்டதாதலால் பாபம் இல்லை என்று வியாசர் பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறார். சுத்தம் அசுத்தம் ஆகியவை வேதம் என்ற சப்த பிரமாணத்தால் அறியப்படுகின்றன. கள் குடிக்காதே என்று வேதம் சொன்னால் அது அசுத்தம் என்று தெரிகிறது. வேத அபிப்பிராயம் யஜ்ஞம் அசுத்தம் என்பதாக இருந்தால் வியாசர் அதை அங்கமாக சொல்ல மாட்டார். மத்வாச்சாரியார் சொல்கிறபடி மாவினால் பசு பண்ணினாலும் அதில் பிராணப்பிரதிஷ்டை பண்ணுகிறோம். மந்திரபூர்வமாக பிராணப்பிரதிஷ்டை பண்ணிவிட்டால் அதுவும் உயிருள்ள பிராணிக்கு சமம்தானே. எனவே அப்போதும் அதற்கு ஹிம்சை உண்டாகிறது என்றுதானே ஆகும். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று திருக்குறளில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அவிசை அக்னியில் ஆகுதி பண்ணி 1000 யஜ்ஞம் பண்ணுவதை காட்டிலும் ஒரு பிராணியையும் வதைத்து உண்ணாமல் இருக்கிறது நல்லது என்பது இதன் அர்த்தம். இப்படி சொன்னதால் திருவள்ளுவர் யஜ்ஞத்தை நிந்திக்கிறார் என்று அர்த்தமாகாது. தர்மத்துக்காக செய்ய வேண்டியது எப்படி இருந்தாலும் பண்ண வேண்டும். ஹிம்சை என்றும் பார்க்கக்கூடாது. யுத்தத்தில் சத்ருவதம் பண்ணுவதை சகல ராஜ நீதி புஸ்தகங்களும் ஒப்புக்கொள்ளவில்லையா? கொலைக்காரனுக்கு தூக்கு தண்டனையை சட்ட புஸ்தகமே விதிக்கிறது அல்லவா? அப்படி லோகத்தில் பல பேருக்கு பெரிய க்ஷேமத்தை தேவர்கள் செய்ய வேண்டுமென்ற உசந்த நோக்கத்தில் அவர்களுக்கு பசுஹோமம் பண்ணுவதிலும் தப்பே இல்லை. 1000 யஜ்ஞத்தை காட்டிலும் ஒரு பிராணியை ஹிம்சை பண்ணாமல் இருப்பது நல்லது என்பதால் யாகத்தை திருவள்ளுவர் நிந்திக்கிறார் என்று சொல்கிறார்கள். மற்ற யஜ்ஞங்கள் 1000ஐ விட ஒரு அஸ்வமேத யாகம் செய்வது உயர்ந்தது என்று மனுவே ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். 1000 அஸ்வமேதத்தை விட ஒரு சத்தியம் உயர்ந்தது என்றும் மனு சொல்லியிருக்கிறார். ஒன்றை விட ஒன்று உசத்தி என்றால் எல்லாமே உசத்திதான். யஜ்ஞம் பாபமாக இருந்தால் 1000 பாபத்தை காட்டிலும் ஒரு புண்ணியம் உத்கிருஷ்டமானது, அதாவது உயர்வானது என்று சொல்வார்களா? 100 ஏகாதசி உபவாசத்தை விட ஒரு சிவராத்திரி உபவாசம்
உத்கிருஷ்டமானது என்று சொல்லலாம். 100 கசாப்பு கடைகள் வைப்பதை காட்டிலும் ஒரு சிவராத்திரி உபவாசம் உத்கிருஷ்டம் என்று சொல்வார்களா? புண்ணிய கர்மாக்களுக்குள் தான் இதைவிட இது உத்கிருஷ்டமானது என்று சொல்வார்கள். சாந்தோக்கிய உபனிஷத்தின் முடிவில் அஹிம்சையை சிறப்பிக்கும் போது கூட அந்யத்ர தீர்த்தேபியக என்று விதிவிலக்கு சொல்லியிருக்கிறது. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை தவிர மற்ற இடங்களில் அஹிம்சையை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அர்த்தம். யஜ்ஞம், யுத்தம், நீதிப்படி தண்டனை தருவது முதலிய இடங்களில் ஹிம்சை என்று நினைக்கக்கூடாது. யஜ்ஞத்தை விட அஹிம்சை சிரேஷ்டம் என்றால் யஜ்ஞமும் சிரேஷ்டம்தான். அதைவிட அஹிம்சை சிரேஷ்டம் என்றுதான் அர்த்தமாகும். 1000 யஜ்ஞங்கள் மிகவும் உயர்வானவை. அவைகளிலும் அஹிம்சை உயர்வானது என்ற அர்த்தத்தில் தான் அந்த திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் இந்த குறள் துறவற இயலில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகஸ்தன் 1000 யஜ்ஞங்களை செய்வதை காட்டிலும் சந்நியாசி ஒரு பிராணிக்கும் ஹிம்சை செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அபிப்பிராயத்தில் இந்த குறளை சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். சாஸ்திரப்படியும் துறவிக்கு யஜ்ஞம் செய்யும் அதிகாரம் கிடையாது. அவனுக்கே பூரண அஹிம்சை விதித்திருக்கிறது. யாகங்களில் பலவிதம் உண்டு. இங்கே சொல்ல வந்தது எல்லா யாகத்திலும் பசுபலி செய்யப்படவில்லை என்பதே. ஆஜ்யம் என்று நெய்யை மட்டும் ஹோமம் செய்வது, அவிஷ்யான்னத்தை அதாவது நெய் சாதத்தை ஹோமம் செய்வது, சரு என்ற நன்றாக பக்குவமான தானியத்தை ஹோமம் செய்வது, புரோட்டாசம் என்பதான அடை மாதிரியான தானிய பஷ்யங்களை ஹோமம் செய்வது, அக்னிஹோத்திரம் என்பதில் பாலை ஹோமம் செய்வது, ஔபாசனத்தில் அக்ஷதையை ஹோமம் செய்வது, சமிதா தானத்தில் சுள்ளியை மட்டும் ஹோமம் செய்வது என்று இப்படி பல இருக்கின்றன. பசுபலி உள்ளதிலும் யஜ்ஞ பிரசாதமாக ஹோமம் செய்து மிஞ்சியதில் ரொம்ப கொஞ்ச அளவே சாப்பிட வேண்டும். கூட்டம் கூட்டமாக பசுக்களை பலி கொடுத்து பிராமணர்கள் ஏகமாக மாம்சம் சாப்பிட்டார்கள். புத்தர் கூட இப்படி யாகத்துக்காக ஓட்டிக்கொண்டு போகப்பட்ட மந்தைகளை ரட்சித்தார் என்றெல்லாம் இப்போது புஸ்தகங்களில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இம்மாதிரி ஏகப்பட்ட பசுக்களை பலி கொடுப்பதாக வாஸ்தவத்தில் எந்த யாகமும் இல்லை. மாம்ச போஜனத்தில் இருந்த ஆசையினாலேயே பிராமணர்கள் தேவப்பிரீத்தி என்று கதை கட்டி யாகம் பண்ணினார்கள் என்று சொல்வது ரொம்பவும் பிசகாகும். எந்த விதமான காரணம் சொல்லி யஜ்ஞத்தை கண்டித்தாலும் சரி, பிராமணர்கள் இஷ்டப்படி மாம்சம் தின்னுவதற்கு யஜ்ஞம் என்று பெரிய பெயர் கொடுத்து ஏமாற்றினார்கள் என்றால் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போது ஒரு மருந்தை பரீட்சிப்பது என்பதற்காக லேபரட்டரிகளில் எத்தனை ஜீவன்களை கொள்கிறார்கள். இப்படியே ஒரு பெரிய க்ஷேமத்துக்காக சின்ன ஹானியையும் உண்டாக்கலாம் என்றே யஜ்ஞங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வாஸ்தவத்தில் ஹானியும் இல்லை, அந்த பசு சத்கதி பெறுகிறது என்பதே நம்பிக்கை. இன்னொரு புரளி, சோமயாகம் என்று சொல்லிக்கொண்டு சோமரசம் குடித்தது மதுபானம் மாதிரி தான் என்பது. சோமரசம் என்பது போதைப் பொருள் அல்லவே அல்ல. வேதத்தில் ஓரிடத்தில் இந்திரன் சோமரசத்தால் மதமடைந்து சத்ருவதம் பண்ணினான் என்று வருவதை வைத்துக்கொண்டு இப்படி குயுக்தி பண்ணுகிறார்கள். தேவ சரீர தத்துவமே மனுஷ தர்மங்களுக்கு மாறானது. அது மட்டுமன்றி ரித்விக்குகள் ஏதோ பாட்டிலாகவோ மொந்தையாகவோ குடித்த மாதிரி பேசுவது அடியோடு விஷயம் தெரியாத பேச்சு. அந்த காலத்தில் சம்ருத்தியாக கிடைத்து வந்த சோமலத்தை இப்போது கிடைப்பதே ரொம்பவும் அபூர்வமாகி கொண்டு வருகிறது. வேத தர்மங்கள் ஆச்சாரங்கள் எல்லாம் நசிந்து வருவதற்கு ஏற்றாற்போல் சோம யாகங்களுக்கு ஜீவாதாரமாக இருக்கப்பட்ட கொடியும் க்ஷீணித்து கொண்டே வந்திருக்கிறது. நமக்கு யாகங்களில் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்ட பசுபலி, பிராமணர்களை பற்றியும் வேத விசாரங்களை பற்றியும் தவறாக பேசப்படுவது குறித்தும் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்துக்களான நமக்கு வேதமே பிரமாணம். இதை முதலில் ஏற்க வேண்டும். நமக்கு குழப்பம் இருந்தால் நாமே கற்பனையாக அர்த்தங்களை கற்பித்து கொண்டு இருக்காமல் விஷயம் அறிந்த பெரியோர்களிடம், காஞ்சி மகான் போன்ற மகான்களின் அருளுரைகளை கேட்டும் படித்தும் தெளிவடைய வேண்டும். நம் தர்மத்தை காக்கும் கடமை நமக்கும் உண்டு. வணக்கம்.